ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலக்கடை. இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான தமிழக கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியா ஒரு தீபகற்ப நாடு, அதாவது 3 புறம் கடலாலும் 1 புறம் நிலத்தாலும் சூழப்பட்ட நாடு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் தமிழகத்தில் 3 புறம் கடலாலும் 1 புறம் நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிராமம் இருக்கிறது தெரியுமா? அந்த கிராமம் எங்கே இருக்கிறது, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்தால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களை அடையும். வாருங்கள், கிராமத்தை அறிவோம். மணப்பாடு கடற்கரை தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அருகில் இருக்கிறது. மணப்பாடு என்ற கிராமம் 3 பக்கங்கள் கடலால் சூழப்பட்டு ஒரு தீபகற்ப மீனவ கிராமமாக மணப்பாடு விளங்குகிறது. இந்த ஊரை மணவை என்றும் அழைக்கின்றனர். வரலாற்று சிறப்புடன் சில கத்தோலிக்க சர்ச்கள் இருப்பதால் இதனை சின்ன ரோமாபுரி என்றும் அழைக்கிறார்கள். மணலும் காற்றும் நிறைந்த இவ்வூரில் மணல் காற்றில் வீசும்போது ஒரு பாட்டிசைப்பது போல் உள்ளதால் இந்த கிராமத்திற்கு மணப்பாடு என்று பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இலங்கையிலும் பர்மாவிலும் தொழில் புரிந்த இவ்வூரைச் சேர்ந்த வணிகர்களினால் பெரும் செல்வம் ஈட்டியிருந்தது. மேலும் இங்கு 20ஆம் நூற்றாண்டின் நடுவில் நிறுவப்பட்ட கல்வி கூடங்கள் உள்ளூரில் பலரும் வெளியூர்களிலிருந்து மேலும் பலரும் கல்வி பெற காரணமாக விளங்கின. கவிதையும் இசையும் நடிப்பும் ஓவியமும் சிற்பக்கலைகளும் இவ்வூரில் வளர்ந்தன. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து போகும் சுற்றுலா தலமாக விளங்கினாலும் இங்குள்ள மக்கள் மீன்பிடிப்பு தொழிலையே பிரதானமாக செய்கின்றனர். அத்தோடு பனை பொருட்களையும் விற்பனை செய்கின்றன. இந்த ஊரில் பிடிக்கப்படும் மீன்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு கொண்டு சென்று விற்கப்படுகின்றன. மணப்பாடு கருவாடுக்கும் பெயர் போன ஊராகும். இந்த ஊரில் உள்ள தெருக்களில் விதமாக கருவாடுகள் உலர்த்தப்படுவதையும் விற்கப்படுவதையும் காணலாம். தீபகற்ப குன்றின் மீதுள்ள திருச்சிலுவை ஆலயம் 400 ஆண்டுகளுக்கு மேலானது என்றும் நடுக்கடலில் கப்பல் சிதைந்தபின் கரைக்கு தப்பி வந்த போர்த்துகீசிய மாலுமிகள் உருவாக்கியது என்றும் நம்பப்படுகிறது. இவ்வாலயத்தில் கிறிஸ்து இறந்த சிலுவை மரத்தின் சிறு துண்டு என்று நம்பப்படும் பொருள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலை கட்டட முறையில் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் கட்டப்பட்டுள்ள 2 தேவாலயங்கள், புனித ஜேம்ஸ் தேவாலயம் மற்றும் தூய ஆவியானவர் ஆலயம். இவ்விரண்டும் ஒன்று நோக்கும் வண்ணம் ஒரே தெருவின் 2 புறங்களிலும் உள்ளன. மற்றும் பல சிறு தேவாலயங்களும் இவ்வூரில் உண்டு. இந்த ஊரிலே புனித சவேரியார் வந்து தங்கி பிரச்சாரம் செய்து இங்குள்ள மக்களை கத்தோலிக்கர்களாக மாற்றியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. தீபகற்பத்தின் முனையில் இருக்கும் குகையில் அவர் தங்கியிருந்ததாக நம்பப்படுகிறது. இங்கு வாழும் மக்களுக்கு போர்த்துகீசிய குடும்ப பெயர்களான பர்னாந்து, மிராந்த வாஸ், டிசில்வா டிகோஸ்தா, ட்ரோஸ் போன்ற பெயர்களையும் அவரே வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மணப்பாடு கிராமம் தமிழகத்தின் தீபகற்பமாகும். தூத்துக்குடி செல்பவர்கள் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்து அதன் அழகை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து புகைப்படங்களும் மணப்பாடு கிராமத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. மணப்பாடு கிராமம் எந்த அளவிற்கு அழகாக இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கடற்கரையானது எத்தனை அழகும் நிறைந்தது என்பதையெல்லாம் நீங்கள் இந்த புகைப்படங்களிலே பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க மணப்பாடு கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள் உலக புகழ் பெற்றது. மணப்பாடு கிராமத்தை அவசியம் சுற்றுலா தலமாக சென்று பாருங்கள். ஏற்கனவே இந்த கிராமத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் இந்த கிராமத்தை பற்றிய தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷனிலே சென்று தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.